தைப்பூசங்கிறதுனால முருகருக்கு பிடிச்ச திருப்பாகமும் எங்களுக்கு பிடிச்ச பானிபூரியும் தான் பண்ணலான்னு இருந்தோம். அதுவும் ஆஸ் யூஷுவலா ஸ்பைசியா தான் பண்ண போறேன்னு வேற மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பானிபூரிக்கு தேவையான அந்த பானின்னு சொல்லுவோம்ல, அந்த தண்ணியை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 போட்டு இருந்திருக்கலாம். சும்மா 6-7 எடுத்து போட்டாச்சு. அப்போ எப்படி இருக்கும், காரம் செம்ம காரம் தான். அது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சாச்சு. பானிபூரிக்கு முக்கியமே அந்த பூரி தான். அந்த பூரியை ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து அதை பொரிச்சு எடுத்துட்டோம். ஏன்னா வீட்லேயே போடுறது ரொம்ப கஷ்டம்னு சைட்லேயே வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங் வைப்போம். அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் ஏதாச்சும் பொரிச்சாலே பொரிக்க சாப்பிட்றதுலேயே ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் நாங்கள் பொரிக்கவே பாதி பானிபூரி காணாமல் போயிடுச்சு. ஆளுக்கு ஒரு பானிபூரி எடுத்து சாப்பிட்டோமா, பானிபூரி கடன்னு கம்மியாயிடுச்சு. இருக்கிற பானிபூரியாச்சும் மிச்சம் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி திவ்யா புடுங்கிட்டு போயிட்டாங்க. அதனால இத்தனை பானிபூரி மிச்சம் வந்துச்சு. டேஸ்ட் பார்த்தனா உண்மையே சொல்ல போனோன்னா டேஸ்ட் உண்மையாக சூப்பராகவே வந்திருந்து. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. காரமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இனிப்பாக ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு வேற தைப்பூசம், ஸோ வந்து திருப்பாகமே பண்ணிடலாம் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பாகம் அவ்வளோ டேஸ்ட். சீரியஸாக கடவுளுக்கு பண்ணுறதுனால டேஸ்ட் பார்க்காம தான் பண்ணணுமா, ஆனால் டேஸ்ட் பார்க்காமலே இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்களான்னு எங்களுக்கே நம்ப முடியல. உண்மையாக சொன்னப்போ பால்கோவா தோத்துறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சாப்பிட்டு அன்னைக்கோட டேயை முடிச்சு வச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.